பிரபஞ்ச தலைமை. இந்த பிரபஞ்சம் என்பது இந்த உலகம், இந்த இயற்கை. இந்த பிரபஞ்சம் தலைமை எப்படி இருக்கிறது? காட்டில் சிங்கம் இருக்குது. சிங்கம்தான் மிருகங்களுக்கெல்லாம் தலைமைன்னு சொல்கிறோம். எந்த சிங்கமாவது மற்ற விலங்குகளை கூப்பிட்டு என்னை தலைவராக்குங்கன்னு சொல்லிச்சா? அதன் செயல்பாடுகளை பார்த்து நாம் தலைமையை இது தலைமை அப்படிங்கிறோம். சிங்கம் வயிறு நிறைஞ்சா திரும்ப அது வேட்டையாடாது. சின்ன பிறந்த குட்டிகள் எந்த குட்டிகளாக இருந்தாலும் அது வேட்டையாடாது, பத்திரமா அதை ஒப்படைக்கும். விலங்குகள் கருவுற்று இருந்தால் திரும்ப உறவு கொள்ளாது. சில புறாக்கள் ஒன்று இறந்தால் இன்னொன்றும் இறந்துவிடும். இப்படி இயற்கையில் பிரபஞ்சத்தில் நிறைய நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. நம்முடைய தலைமை எப்படி இருக்கிறது? அந்த காலத்தில் 1962 நினைக்கிறேன், நான் சிறுவனாக இருக்கேன். அப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இப்போ ஊரில் உள்ள தலைவர்கள்லாம் கூடி ஊர் கூட்டம் போட்டு, எப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்திருக்கு, யாராவது ஒருத்தர் நிற்கணுமாமே, யாராவது நிற்கலா அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தரும் தலை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு 1000 வேலை இருக்குது, அந்த வேலை எதுக்கு அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் நிற்கலா பஞ்சாயத்து? இல்லைப்பா, எனக்கு ஆடு மேய்க்கிற ஜோலி இருக்குது, என்னால் நிற்க முடியாது அப்படின்னு. இன்னொருத்தர் வாலிய பையன்ட்ட கேட்குறாரு, நான் விவசாயம் செய்திருக்கேன், விவசாயியை போய் தலைமை இருக்க சொல்லியில என்னால் முடியாது அப்படின்ட்டார். ஆக பஞ்சாயத்து கூட்டத்தில் யாருமே முன் வரல. கடைசியில் ஒரு பெரியவர் சொன்னார், அந்த ஒரு பையன் படிச்சுட்டு சும்மா சுற்றிட்டாலே தான், அவனை போடுங்க, அவன் தான் எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. இப்போ நடக்கிற தேர்தல் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த பிரபஞ்சம் என்பது தேர்தலில் நாமளா சொல்லி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களா கூட்டத்தை கூப்பிட்டு என்னை தேர்ந்தெடு அப்படின்ட்டு நம்மளெல்லாம் வரவழைச்சி, இது ஒரு மக்களுக்கு விரோதமான போக்காக தெரியுது என் பார்வை. அவர்கள் நம்மகிட்ட ஓட்டு கேட்கணும், நம்ம போடணும். நம்மளை கூட்டத்தை கூட்டிட்டு